ஹரி ஓம். ஸ்ரீருத்ரம் விபாகம் 10 அனுவாகம் 10 மந்திரம் 11. இதனுடைய ரிஷி புலஸ்தய ரிஷி. சந்தஸ் திருஷ்டுப்பு சந்தஸ். தேவன் சம்பு மகாதேவா. சம்ங்கிறது பவித்திரம், பூங்கிறது இருத்தல். தாது பாணினியுடைய தாத்துல பூ தாத்து பெரிய தாத்து. ஏன்னா பவாமி நான் இருக்கேன், பவாவக நாங்கள் 2 பேரும் இருக்கோம், பவதி அவன் இருக்கான். எல்லாமே இந்த பூ தாத்துலேருந்து வருது. அபவத் நடந்தது இதெல்லாமே இந்த பூதாத்துலேருந்து தான் வருது. பூயாசம் மேதாவி, பூயாசம் தேஜஸ்வி இருக்கலாம். இதெல்லாம் ஆஷீர் லிங் லகார்கள் வரும். ஸோ இதனால் அந்த பூ பெரிய தாத்தம் பவித்திரமான இருத்தல். அது பகவானுடைய பரமாத்மா பவித்திரமாக இருத்தல், கான்ஷியஸ்னஸ்ங்கிறாங்க. இப்போ அதான் இதோடைய அர்த்தம். அதற்கு நான் மந்திரத்தை சொல்லி அர்த்தம் சொல்கிறேன். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ சர்வ ஐஸ்வர்யாணி மங்களானி ச அபிவிருத்திர் பவது ததாஸ்து. மந்திரத்தை பார்க்கலாம். விகிரித விலோஹித நமஸ்தே அஸ்து பகவஹ யாஸ்தே சஹஸ்ரகும் ஹேத யோன்யமஸ்மன்னிவ பந்து தாஹ. விகிரின்ங்கிறது வார்த்தை. விகிரின்கிறது பிரித்தல், தெளித்தல், ஸ்கேட்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. துண்டு துண்டாக அதனை விரிக்கிறது, அதனை முறிவடை செய்கின்றது. துண்டு துண்டாக பலவிதமான துண்டுகளாக. அதுதான் அந்த விகிரின் தாத்து. இகாராந்த இது நகாராந்த சப்தம் ஸ்ரீலிங்கத்தில் வரும். ஆனால் அந்த விகிரி தஹன்னு வருதுன்னா ராமக மாதிரி ஒரு புருஷனை குறிக்கிற மாதிரி வரும். அது தாங்கிற தாத்து கொடுத்தல், கிவர். தாத்தா தாத்ரி தாத்ருலாம் இருக்குது திருச்சி பிரத்திரயத்தில். தஹங்கிறது வேத சம்ஸ்கிருதத்தில் அவங்க தாதான்னு சொல்லாமல் தத்தகன்னு கூட, சத்தக கூட பாணினி சம்ஸ்கிருதம் தான், கொடுக்கப்பட்டவன் சொல்லாமல் தஹங்கிறாங்க. அது கொடுக்கப்பட்டவனாக நான் எடுத்துக்கிறேன். அதில் விகிரி தஹ ஒரு ஆண்லிங்கம், மேஸ்குலைன் ஜெண்டர். பிரதமா ஒன்றாம் வேற்றுமை பேர், நாமினேட்டிவ் கேஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒன்றாம் வேற்றுமை ஏகவச்சனம், உரிமை. கொடுக்கப்பட்டவன் எதை எல்லாத்தையும் அவனால் முறிவு செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றது. பிரித்தல் சக்தி, அதை வெட்டி துண்டமாக எதையெல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கும் சர்வ சக்திகளையும் சர்வ மண்டலங்களையும். இப்போ சாதாரண அர்த்தத்தில் பகவானே உன்னால தான் கொடுக்க முடியும், இந்த சக்தி பிரிக்கப்படுகின்ற சக்தி உன்னால தான் கொடுக்க முடியும், அதுக்கான ஒரு சாதாரண அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் விகிரிதாக சம்ஸ்கிருத வேதத்தில் இப்போ வேதங்கள்லாம் விகிருதி, அஷ்ட விகிருதிம்பாங்க. அஷ்டா விகிருதி பாவங்கள் மந்திரம் சொல்கிறச்சே. இப்போ கணானா அந்த்வா கணபதிகம் அவாமஹே கவிங்க வீணாமு பவஸ்ரவஸ்தமம். நான் இந்த கணபாராயணமே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில். நானும் என் மகனும் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோக்களுக்கு போனாலும் ஒன்று கணபாராயணம். இதில் கணானாந்தோவில் ருத்ரத்தில் கணம்லாம் கொஞ்சம் இருக்கும், பஞ்சாதிகள்லாம் இருக்கும் அதில். அப்போ அது அஷ்டாவிகிருதியில் ஜடமாலா சிகா ரேகா துவஜம் தண்டோ துவஜம் ரத கணம்னு இருக்கும். ஜடமாலா சிகா ரேகா நான்காச்சா, தண்டோ துவஜம் ரத கண அது 4ஆச்சா 8 அஷ்டவிகிருதி. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இப்போ கிரமம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பதத்தில் நமக்கு சம்ஹிதா முதல்ல பதம் வரும். கணஹ துவா, கணானான் துவால் கணஹ துவாம் அப்படி வரும். சம்ஹிதா மந்திரம் கணானா அந்த்வா கணபதிகம். கிரமத்தில் கணானா அந்த்வா துவா கணபதிகம் அவாமஹே 1 2 2 3 3 4 ஏறி போகும். இதில் ஜட இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் 1 2 3 3 2 அப்படிலாம் போகும். கணந்தான் 13 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 அப்படி போகும். அது 13 இருக்கும். நீங்கள் பார்த்தலாம் தெரியும். உதாரணத்தை கணானாந்தோ முதல் வரி மட்டும் சொல்கிறேன். கணானா அந்த்வா த்வா கணானா அங்கணானா அந்த்வா கணபதிம் த்வா கணானா அங்கணானா அந்த்வா கணபதிம். முதல் வரி. அப்புறம் துவா கணபதிம் துவா துவா. அது 2 3 3 2 அப்படி போகும். இது அதுலேயும் இந்த விகிருதிகள் இருக்குது, செப்பரேஷன். அது பண்ணக்கூடிய சக்தி இந்த கொடுக்கப்பட்டவனே விகிரி தஹ கொடுக்கப்பட்டவனே. இது விகரின்
அந்த பிரிவு சக்திகளே உன்னால் கொடுக்க முடியும். உன்னால் தான் எல்லா சக்திகளும் பிரித்து இந்த பிரபஞ்சத்தை நீ உண்டாக்கி இருக்கிறாய். பெரிய பெரிய மண்டலங்களை பிரித்து சிறு மண்டலங்களாக ஆக்கின்னு இருக்கிறாய். அதனுடைய தகுதியை போல, கர்மபகன் போல பெரிய பெரிய கற்களை எல்லாம் பிரிவடைந்து அதுகளெல்லாம் அதுக்கு போக்கு சக்திகளை கொடுத்திருக்கின்றாய். அதுகளை பிரித்திருக்கின்றாய் என்றால் உருவத்திலும் சரி, அதனுடைய செயற்பாடுகளிலும் சரி, எல்லாமே பிரித்திருக்கின்றாய். ஒன்றுக்கு மட்டும் அதிக சக்தி கொடுத்து விட்டு அதை எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக அல்ல வரக்கூடாது. அதனால் அந்த விகிரி தக கொடுக்கப்பட்டவன். விலோஹித, அந்த விலாம் எப்போதுமே உங்களுக்கு அது ஒரு உபசர்க 22 உபசர்க்கத்தில் வருது. அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது பக்கத்து வருது. லோஹிதா விலோஹிதா லுக் தாத்துலேருந்து வருது. அதாவது சிகப்பு இரத்த கலர் அந்த வர்ணம். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் முதல் வெடிப்பு, பிளாஸ்ட் வெடிப்பில் 3 செகண்டில் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒன்று அடிச்சுட்டு ஒன்று பிரிவுகள்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த கலர், அந்த வர்ணம் என்ன வர்ணமாக இருந்தது? ரத்தமாக இருந்தது. ரத்த கலர், ரெட், சிவப்பு, தங்கம், ஆரஞ்சு, அந்த மாதிரி பல வர்ணங்களில் இருந்திருக்கான். அதுதான் அந்த விலோகிதம். விலோகிதங்கிறது ஏகவச்சனம், ராமக சப்தம் தான். விலோகித ராமக ராமோ விலோகிதவ் அப்படின்னு. இப்போ அந்த லோஹிதன்னு எடுத்துக்கலாம். விங்கிறது அழுத்தம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தம். மோச்சனம், மோச்சனம், அதிகமாக மோச்சனம் கொடுக்கறது. எல்லாமே மோச்சனம் தான். பட் அப்படி கிராமரில் இருக்குது. கிரேட்டஸ்ட் அப்படின்னு இஎஸ்டி, பெரிய கிரேட்டுப்பா, அவன் தான்ப்பா கிரேட்டஸ்ட்டு. அது அந்நியதரம் அந்நியதமம்ங்கிறது. 2 பேரை கம்பேர் பண்ணுறது ஒன்று. பல ஆளுகளுக்கு இடையில அந்நியதமம்னு வரும். சரி, அது கிராமர், அது விடுங்க. அப்போது விலோஹித, விகிரித கொடுக்கப்பட்டவன் நீ தான், விலோஹிதவன் நீ தான். நமஸ்தே, நமஸ்தேன்னு வருது. அந்த சா போயிடும். அந்த விசர்க சந்தியில் நான் சொல்லியிருக்கேன். சகாராந்தக பாலஸ் தத்ர, பாலக ப்ளஸ் அங்க தத்ர. அதே மாதிரி நமஸ்தே, நமஹ ப்ளஸ் தே. தேங்கிறது என்ன? துவம் யூவாம் யூயம், துவாம் துவா யூவாம் வாம், யுஷ்மான் வஹ துவயா யூவாபியாம் யுஷ்மாபி துப்பியம் தேன்னு வரும், தவத்தேன்னு வரும். 4வது விபக்தியும் ஏகவச்சனத்தில் வரும். ஷஷ்டி 6வது விபக்திலையும் வரும். உன்னுடையது, உனக்கு, உனக்காக, இல்லைன்னா உன்னுடையது. ஸோ நமஹ தே, உன்னுடைய, நமஹ உனக்கு. சதுர்த்தியில் எடுத்துப்போம். உனக்கு நமஸ்காரம் இருக்கு. முதல்ல நமஸ்காரம் தான் வரும். யாருக்கு? உனக்கு. நீ எப்படிப்பட்டவன்? விகரித விலோஹித. நமஸ்தே நமஹ தே, உனக்கு. நீ எப்படிப்பட்டவன்? விகரித விலோஹித. விகிரித விலோஹித நமஸ்தே அஸ்து. அஸ்துங்கிறது ததாஸ்து, இருக்கணும்னு அர்த்தம். அஸ்திங்கிறது அவன் இருக்கான். சக அஸ்தி, சக கூட வேண்டாம், அஸ்தினா இருக்கு, அவன் இருக்கான், இருக்கு அப்படின்னு. அஸ்துனா லோட்லக்காரகம், ஆக்ஞா, ஒரு கமாண்ட். ஷுட் அஸ்து ததாஸ்து, அப்படிதான் இருக்கணும். இருக்கணும், எங்க நமஸ்காரம் இருக்கணும். யாருக்கு? உனக்கு. நீ எப்படிப்பட்டவன்? விகிரிதக விலோஹிதக நமஹ தே அஸ்து, உனக்கு. தே பகவக, பக் தான் தாத்துனா பகவான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பகவான், பகவந்தோ, பகவந்தக, பககன்னு வரணும் விழி வேற்றுமையில கூட. இந்த வஹ நான் சொன்னேன், துப்பியம் தே யுவாபியாம் யுஷ்மபியம் வஹன்னு வரும். சதுர்த்திலையும் வஹன்னு வரும். துப்பியம் தே யுவாபியாம் வாம், துவம் யூவாம் யூயம், துவாம் துவா யூவாம் வாம் யுஷ்மான் வஹ 2வது விபக்தி. ஆச்சா, அக்யூசேட்டிவ் கேஸ். ஐ 2வது வேற்றுமை உருவு. ஐ 3வது விட்டுருங்க. துவயா யுவாபியாம் யுஷ்ம. துப்பியம் தே 4வது துப்பியம் தே வரும், யுவாபியாம் வாம் வரும், யுஷ்மபியம் வஹன்னு வரும். உனக்கு, உங்களுக்கு, எல்லாருக்கும். அதான் அர்த்தம். பகவக உங்களுக்கு எல்லாருக்கும். வக உங்களுக்கு பகவக, அது சேர்த்து பக ப்ளஸ் வத்து எல்லாம் சொல்லுவாங்க. பட் என்னுடைய அர்த்தம் இதில் பிரிவில் பகவான் தான். ஹே பகஹன்னு சொல்லணும். பகஹ, பகஹ, ஹே பகஹனா எல்லாம் பகவானுக்கும் ஆச்சு, பகவான்னு ஆச்சு. வக பன்மையை கொடுக்கறது, உனக்கும் கொடுக்கறது, உங்களுக்கு எல்லாருக்கும், பகவான்களாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது. அதுதான் அந்த பகவகன்னு வருது. இதான் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்த முடிவு. ஏ பகஹ அப்படின்னு வரலாம். அப்போ பகவக உங்களுக்கெல்லாம் யாரு? விகிரிதக கொடுக்கப்பட்டவன். பிரிவு சக்திகளை
எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பாறைகள், கற்கள், வால் நட்சத்திரங்கள், பெரிய பெரிய கிரகங்கள், பெரிய பெரிய மண்டலங்கள், பெரிய பெரிய சூரியன்கள், பெரிய பெரிய வாயு எல்லாம் பிரிக்கணுமே. ஒரே வாயு ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரிச்சிருக்கேன் வாயு. முதல் வெடிப்பு பிக் பேங் 13.8 பில்லியன் 1380 கோடி வெளிச்ச வருஷங்களுக்கு முன்னால் முதல் வெடித்த பொழுது முதல் 380 வருஷங்களுக்கு ஒரே இருட்டு வெறும் கேஸ் தான். அதை பிரிக்கணும். அதனால தான் அவங்க ரேடியோ வேவ்ஸ் அனுப்பிச்சு அதை அளக்கிறாங்க. ஏன்னா லைட்டே போகாது, லைட் இல்லை. லைட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு லைட்டுடைய வேகத்தை கணக்கு பண்ணி தூரத்தை கணக்கு பண்ண முடியும். போகாது, இருட்டு. அதையும் பகவான் தான் சக்தினால தான் அந்த லைட், இந்த கேஸ் எல்லாம் இது பிரிவடைய செய்தார். இது நம்ம ரிஷிகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்கிறேன் நான். இல்லைன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வர வேண்டிய அர்த்தம் இல்லை. இது அவர் பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர். பிரபஞ்சத்தில் அவருடைய ருத்ரதாண்டவம் மூலமாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. மேட்டர் அண்ட் எனர்ஜி. இப்போ எனர்ஜி சக்தியை கூட நம்ம பிரிக்கணும். ஒரு ஆட்டம் பாம்பை நீங்கள் பிரித்தா சக்தி வெளியில் வரும். எப்படி? யுரேனியம் 235ங்கிற ஒரு அணு எடுத்துங்க. அணுகுண்ட ஆட்டம் அணு. அதை உடைக்கணும். உள்ளே போய் அந்த நியூக்ளியஸ், அந்த முட்டையில் இருக்கிற அந்த மஞ்சள், அதுக்குள்ளே இருக்கும் 92 புரோட்டான் இருக்கும், 143 நியூட்ரான் இருக்கும். அந்த நியூட்ரானை வச்சு தான் அடித்தாங்க. ஏன்னா அது இன்னும் நியூட்ரான் ஜாஸ்தியாக அது அன்ஸ்டேபிள் ஆகிடும். அது ஆட ஆரம்பிச்சிடும் அந்த ஆட்டம். அப்போது எல்லா நியூட்ரான்களும் வெளில வச்சா ஒன்னோட ஒன்றா போது மல்டிப்ளிகேஷன் ஆக்சிலரேஷன் எஃபெக்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நியூட்ரான் 300 நியூட்ரான் பண்ணி அது 3 ஆகிடும்னா அந்த 3 போய் 9 ஆகிடும். அப்படி போகும். அது எனர்ஜியும் வெளில வரும் ஈக்குவலண்ட்டாக. ஸோ எல்லாமே பாருங்கள், அந்த விகிரிதம் தான். அந்த கலர் எப்படி இருந்தது? வர்ணம் விலோகிதம் தான். விகிரித விலோகித. நமக முன்னாடியே போட்டுருங்க. நமக உனக்கு நமஸ்காரம். அது முன்னாடியே கொஞ்சம் பிரிக்கணும், அன்வயம் பண்ணணும் சம்ஸ்கிருதத்தில். தே அவனுடைய எல்லாமே பகவக உங்கள் பகவான்கலாம். யாஸ்தே சஹஸ்ரகும் ஹேதயோன்ய அஸ்மன் நிவபந்து தாக. யாஸ்தே யாக ப்ளஸ் தே. உன்னுடைய யாகங்கிறது ஃபெமினைன், ஸ்திரீலிங்கம், பகுவச்சனம். யா ஏ யாக, யாம் ஏ யாக, யயா யாபியாம் யாபிஹி, யஸ்யை யாபியாம் யாபியா அப்படி வரும். அது ஸ்திரீலிங்கத்தில் யக தான். புருஷலிங்கத்தில், ஆண்லிங்கத்தில் நீங்கள் யகன்னு சொன்னால் எவன் சொல்கிற மாதிரி, எவளுக்கு யா. பகுவச்சனத்தில் யா ஏ யாகன்னு வரும். இப்போ யாக தே. யாக இந்த ஹேத்தியை குறிக்கிறது நான் வரட்டும். தே உன்னுடைய ஹேத்திஹி. யா தே சஹஸ்ரகம் ஏத்திஹி. 1000மாக இருக்கின்றவை அந்த ஹேத்திங்கிறது மிசைல் வெப்பன்ஸ், ஏவுகணைகள்னு வச்சுக்கோ. சாதாரண அம்பு கிம்பெல்லாம் இல்லை. இது காஸ்மோலாஜிக்கல் ஆர்டரில் அதனால அதை சொல்கிறாங்க. ஹேதிஹி ஹேதய பதிஹி பதய பதிஹி பதி பதய பதிம் பதி பத்தின்னு வருது இல்லையா? இக்காராந்த ஸ்ரீலிங்கமும் வரும், புருஷலிங்கமும் ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் வரும். கொஞ்சம் வித்தியாசம் வரும். அப்போ இது அந்த ஹேதிஹி ஸ்ரீலிங்கம் ஆனதுனால யாக வருது. யாக எதை குறிக்கிறது? அந்த ஹேத்தியை குறிக்கிறது. ஹேதய பகுவச்சனம், ஸ்ரீலிங்கம். பிரதம இது ஃபஸ்ட்டு விபக்தி, நாமினேட்டிவ் கேஸ். 1ஆம் வேற்றுமை உருவு. 2ஆம் வேற்றுமையோட குறிக்கலாம். அவைகளை, அதுவும் வரும். அவைகளே எடுத்துக்கலாம் நம்ம. யா ஏ யாக, யாம் ஏ யாக, அதுவும் யாக, இதுவும் யாக. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், முதலும் ரெண்டும் யாக தான். யாக அவைகளை, எவைகளை? ஹேதயக. என்ன சொல்றார்? சஹஸ்ரகம் 1000மாக இருக்கப்பட்டவையை. எய் 2ஆம் வேற்றுமை தம் தான். ஆயு சஹஸ்ரம். ஹேதயோன்ய அந்நிய அஸ்மத் வேண்டாம், அதர் தேன் அஸ். அஸ்மத் 5ஆம் வேற்றுமை. அஸ்மத் நிவபந்து தாக. அஸ்மத் எங்களிடம் இருந்த எங்களை விட அந்நியர்களை, அந்நியனை, அந்நியம் வேற, அந்நியம் தான் போட்டிருக்கான் நபும்சக லிங்கத்தில். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, ஏகவச்சனம். அந்நியனை, அந்நியனை. அந்த குறிப்பாக நான் நினைக்கிறேன் அந்த கற்கள், அந்த பாறைகள்லாம் வருது இல்லையா, கிரகங்கள்லாம். அந்நியம் என்ன சொல்றாங்க? அஸ்மத் தானஸ், எங்களிடம் இருந்து, ஃப்ரம் அஸ், எங்களை விட,
அந்நியனை பாரு. என்ன பண்ணணும்? நிவபந்து. இந்த அஸ்மத்து பிளஸ் நிவபந்து இந்த வர்த்தனால அனுநாசிகா சந்தி வரும். தா வந்து நாவாயிடும். அஸ்மன் ஜெகத்து பிளஸ் நாதக ஜெகநாதகன் தான் வரும். ஜெகத்து பிளஸ் நாதக. அது மாதிரி இந்த அஸ்மத்து பிளஸ், அதனால தான் இந்த அஸ்மத்து பஞ்சமியில் வருது, 5th கேஸில் வருது. 5ஆம் வேற்றுமை உருவு இருந்து எங்களை விட அது. அப்போ இந்த அஸ்மத்து பிளஸ் நீங்கிறது என்னன்னா திரும்பியும் வபந்து. நீ பண்ணணும். என்ன பண்ணணும்? வபனம் பண்ணணும். மொட்டை சாதாரணமாக அகம் மம கேசம் வபாமின்னு சொல்லுவேன் வச்சுக்கோங்களேன். வப்பனம் கரோ மீன்னு சொல்கிறேன்னா ஷேவ் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். நான் இப்போ இந்த வப்பந்துங்கிறது ஷேவ்னாக்க இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அவங்கள போய் தாக்கு. வப்பனம் விதையை கூட வப்பனம் சொல்லுவாங்க, நடுறது. அதை அந்நியனை போய் தாக்கு. எங்களை விட அந்நியனை போய் திருப்பியும் நீ வபந்து பண்ணணும். லோட்லக்காரம் பகுவச்சனம். வபதி இல்லை, வபனம் இல்லை, வபாமின்னு இல்லை, வபதி இல்லை, வபந்து பகுவச்சனம். நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆக்ஞா. லோட்லக்காரகம்பாங்க. அந்நியத்தை எங்களை விட அந்நியனை நிவபந்து என்னென்னாக்கா தாக்கிக்கோன்னு அர்த்தம். மொட்டை அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, தாக்கிக்கோன்னு அர்த்தம். நிவபந்து தாக சா தே தாக, அது பகுவச்சனம். தா சா தே தாக எல்லாமே ஸ்திரீலிங்கம் தான். இதம் சப்தம்னு எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த சா தே சக தௌத்தே நம்ம சொல்கிறோம். தம் தௌ தான் ஆங்கிலத்தில், இதில் ஆண்லிங்கத்தில் இது சா தே தாக தாம் தே தாக. இப்போ ஃபஸ்ட்டு விபக்தியும் முதல் விபக்தியும் 2ஆம் வேற்றுமையும் எல்லாமே தாக தான் வரும். அப்போது தாக எது தாக? ஹேத்தையாக அந்நியம்னு நீ இது பண்ணிக்கோ, தாக்கிக்கோ. எங்களை விட அந்நியனை தாக்கு அந்த ஹேத்தையாக மூலமாக. விகரித்தக உனக்கு தான் அந்த ஸ்பிளிட்டிங் தெரியும், டெக்னாலஜி பவர் இருக்கு. விகரித்தக விலோகித அப்படியே நாங்கள் பார்த்தோம். அந்த உலகம் அப்படியே சும்மா விலோகித்தனா இருக்க. நீ யுவர விலோகித்தக. நீ தான் அந்த ரெட் கலர். ஸ்டார்டிங்கில் உடம்பு ஆரம்பிக்கும் முன்பு உலகம், இந்த பிரபஞ்சம், உலகம்னா நம்ம உலகம் ஒன்றுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் கோடான கோடி சந்திரன்கள், கோடான கோடி சூரியன்கள், கோடான கோடி மண்டலங்களோடு ஆரம்பிக்கும் வேளையில் அது என்ன வர்ணம் என்றால் ரத்தம், ரத்த கலர், இல்லைனா தங்க கலர், சொர்ணம், கோல்டு, ரத்த, காப்பர். இந்த தாமிரம், தாமிரப்பட்டயம்லாம் சொல்கிறாங்களே காப்பர், அந்த கலராக கலர்ந்து இருந்த அந்த ரூபத்தில் ஒன்று நான் பார்த்துருக்கேன். நீ தான் அவன். விலோகிதக. விலோகிதகங்கிறது ராமக, ராமகன்னு சொல்கிற மாதிரி தான் விலோகிதக. நீ தான் அந்த விலோகிதன். அது வந்து நவுன் ஃபார்மேஷன், பெயர்ச்சொல், நவுன். அதனால தான் அந்த விலோகிதக அப்படின்னு விசர்க்கத்தோடு வருது. நீ தான் அது. அவனுக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு நமக உன்னுடைய விகிரிதாக கொடுக்கப்பட்டவன, உன்னுடைய ஹேத்தேத்துக்கு நமஸ்காரம் தான் வந்து எல்லாத்துக்குமே அது வரும். யாஸ்தே தாக, அந்த யாக தே உன்னுடைய ஹேத்தையாக. இங்கே 2வது லைனில் ஹேத்தையாக, உன்னுடைய ஹேத்தையாக அவைகளுக்கெல்லாம் தாக, அவைகளை எல்லாம் அவைகளை நீ அந்நியனுக்கு மாற்றி விட்டுடு. எங்களை விட அந்நியனுக்கு போய் நிவ பந்து க்ஷவரம் பண்ணி விட்டுடு. அவங்கள போய் நீ தாக்கிக்கோ. அவங்கள போய் நீ செயலற்று செய்வாயாக, இல்லைனா ஷேவ் பண்ணி விடுவாயாக. கொல்லுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். வப்பந்தூக்கு தாக்கிக்கோன்னு எடுத்துக்கலாம் அர்த்தத்தை. என்ன வப்பந்து வப்பனம்ங்கிறது சாதாரணமாக இந்த சன்னியாசிகள் அவர்கள் சிரசி, அவர்களுடைய முடிகளை வப்பனம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஷேவ் பண்ண வரேன் அப்படிம்பாங்க சம்ஸ்கிருதத்தில். இப்போ இதுதான் இதோடைய அர்த்தம். அதாவது சாதாரண அர்த்தம் நம்ம எடுக்க போனோம்னா எங்களை ஒன்றும் பண்ணாத துஷ்டர்கள் நிறைய இருக்காங்க. உன்னுடைய சக்தியார்த்த பிரிக்கக்கூடிய வில்லு இருந்தாலும் அது பிரியும். அது எல்லாரையும் பிரிக்க முடியும். அது விகரிதம், அது விகரின் சக்தி இருக்குது. விகிருதி, அது அஷ்டாவிகிருதி. வேதங்களை கூட பிரிக்கிறோம் ரிஷிகள். அதனால அது பிரிக்கிற சக்தி இருக்கு. விலோகிதமான அப்படி ரத்த கலரில் இருந்தவன் உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் என்ன உனக்கு நமகத்தே வகை பகவகா, நீ எங்களை ஒன்றும் பண்ணாத. யாக தாக எவளுடைய அவளுடையன்னு அர்த்தம் மாதிரி யாக எவள் அவள் எவர்கள், அதாவது ஃபீமேல் ஸ்ரீலிங்கம் பெண்பால். யாக தாக அவங்களுடைய இது அந்த இது இந்த ஹேத்தையாக இருக்குல்ல, அது எங்களை விட அஸ்மத் எங்களை விட்டுடு. எங்களை விட அந்நியனை போய் நிவபந்து. நீங்கிறது திருப்பியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒரு உபசர்க்கம். அது
22 உபசர்க்கத்தில் இந்த நீ, இந்த வி, இந்த நீங்கிறது பிரத்யேக உபசர்க்கம். எப்படின்னா திருப்பியும் மறுபடியும் திரும்பவும் அதுக்கு தான் இந்த நீ வபந்து, திருப்பியும் அவங்கள. இது எத்தனை அழகா ஆழ்ந்த சிந்தனை பாருங்க. இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் தொடங்கும் பொழுது ஒரு கிரகங்கள், ஒரு கற்கள், ஒரு வால் நட்சத்திரங்கள் ஒன்னோட டமால் டிமீல் திருப்பியும் அடிக்கும். வபனம் பண்ணும். அடிக்க அதுக்குள்ள இருக்கிற என்ன உயிரினங்களோ அதெல்லாம் செதறி ஓடும். எல்லாம் அக்னி பழபாக மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆகி மொட்டை அடித்தவன மாதிரி வப்பனம் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அப்படிதான் இந்த உலகம்லாம் இப்போ உருண்டு அழகாக வந்திருக்கு. ஏன்னா உலகமே ஒரு பெரிய கற்களால் தாக்கப்பட்டு ரெண்டாக பிரிஞ்சுது. ஒன்று உலகம், ஒன்று சந்திரன். இது நடந்து ஒரு 500 கோடி வருஷங்கள், வெளிச்ச வருஷங்கள் இருக்கலாம். 1380 கோடி வெளிச்ச வருஷங்கள்னு சொன்னேன் நான். வெளிச்சம் வேகம் 300 லட்சம், 3 lakh கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு போகும். ஸோ அந்த வேகத்தில் நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வருஷத்துக்கெல்லாம் எங்கேயோ இருக்கும், அதெல்லாம் விட்டுடுங்க. அதப்போ அதை அடித்து அந்த விகரிதம் விலோகிதமாக அப்படி சிகப்பு ரத்த கலரில் இருந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் பகவகாயை, நீங்கள் பகவாக நிறைய பேருக்கு எல்லா ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சரை, எல்லா இயற்கையின் சக்திகளையும் பகவாக அப்படின்னு சொன்னால் எல்லாம் சிவபெருமான் தான். எல்லாரையும் ஆட்டிவிக்கப்பட்டவன் சிவபெருமான் தான். அதுதான் அந்த பகவக. விகரித விலோகித நமஸ்தே அஸ்து பகவக கடைசியில் சொல்கிறோம். அப்புறம் தான் யாஸ்தே ஹேதர்பி யாஸ்தே சஹஸ்ரகம் ஹேதயோன்ய அந்யம் நிவபந்து தாஹ அவைகளை ரெண்டாம் வேற்றுமையாக எடுத்துக்கலாம். ஸ்திரீலிங்கம் ஹேத்தி வர்த்தனை, ஹேத்தி ஸ்திரீலிங்கமாக இருக்குது. யாக தாக எவர்களை ஃபீமேல்ஸை குறிக்கிறது, ஸ்திரீலிங்கத்தை குறிக்கிறது. அவைகளை தாஹ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதோடைய தத்துவம் முதல் பேஸ் தத்துவம், எங்களை ஒன்றும் பண்ணாத உன்னுடைய சக்தியால் மற்றவர்களை தாக்கிக்கோன்னு சொல்லலாம் சாதாரண அர்த்தத்தில். அந்த அர்த்தத்துலலாம் இது வெப்பன்ஸு, மிசைல் வெப்பன்ஸ் எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க. அந்நியர்களை தாக்குன்னு சொல்கிற அர்த்தமே, நீ வப்பனம் பண்ணுற அர்த்தமே இந்த பிரபஞ்சத்தில் ஆரம்ப காலத்திலும் சரி இப்பவும் சரி ஒன்றோடு ஒன்றாக அடித்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய காலகட்டங்கள் 80, 90 வயசுலாம் 100 வயசுலாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் கோடானு கொடுக்குறது அடிக்கிறதுக்கு 1 கோடி, 5 கோடி, 10 கோடி வெளிச்ச வருஷங்கள் ஆகும். அடித்து செதறது. அது எங்கள் உலகத்தை தாக்காம நீ மற்றவர்களையே வழிகாட்டி விட்டுடு. இப்போ நாசாவில் கூட ஒரு பெரிய கல் நம்ம உலகத்தை நோக்கி வரைச்ச அது எப்படி அதை பாதையை வேறு பாதையாக அதை நம்ம சரியான சக்திகளை கொடுத்து, ப்ரெஷர் எனர்ஜியை கொடுத்து இங்கேருந்து ராக்கெட் மூலமாக அது வேறு பாதைகளை மாற்றி விட்டு விடுவார்கள். அதுதான் அவங்க கணக்கு. அதெல்லாம் இப்போ நவீன கால கணக்குகள். பழங்கால நான் சொல்வது 10,000 15,000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஏன்னா ஒரு கல், ஒரு மீட்டியரைட், ஒரு பாறாங்கல், ஒரு மீட்டியரைட்டும்பாங்க, எப்படியோட வச்சுக்க, அதை அடித்து 65 மில்லியன் இயர்ஸ், இப்போ நம்ம 2000 வருஷம் ஆச்சா, 65 மில்லியனுங்கிறது 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்பாக அடித்து, அதனால தான் இந்த டைனோசரஸ்ன்னு சவுத் அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில் பெரிய பெரிய மிருகங்கள் நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, ஆஜான பாகுவாக பெருசாக இருக்கும். அதெல்லாம் இறந்து போச்சு. எப்படி இறந்து போச்சு? கல் அடிச்சதுனால இல்லை, கல் அடிச்சதுனால புகை, மண், தூசி, காற்று எல்லாம் கிளம்பி சூரியனோட வெளிச்சத்தை ஒரு கோடி வருஷத்துக்கு தடுத்து நிறுத்திடுச்சு. அதனால் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் போயிடுது. அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க, மாற்றி விட்டுடப்பா அந்த கற்களெல்லாம். அந்த ஆயுத ஹேத்தையா மிசைல் ஏவுகணை தான் ஹேத்தையா அர்த்தம். மிசைல் வெப்பன்ஸ் பகுவச்சனம். இதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அழகாக அவங்க இந்த மாதிரியெல்லாம் மாற்றி விடப்பா, விக்கிரிதாக நீ ஸ்பிளிட் பண்ணுற அந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ் 7 இருக்கு இல்லையா, காமா ரேஸு, எக்ஸ் ரேஸு, அல்ட்ரா வயர் ரேஸு, லைட்டு, இன்ஃப்ராரெட்டு, மைக்ரோவேவ்ஸு, ரேடியோ வேவ்ஸுன்னு அந்த மாதிரி எல்லாம் விகிரிதம் எல்லாமே விகிருதியாக இருக்குது. வேதத்துலேயும் அஷ்டா விகிருதி தான். அந்த மாதிரி பண்ணி விடுப்பான்னு எத்தனை அழகாக அந்த காலத்து ரிஷிகள் இந்த காஸ்மாஸ், இந்த பிரபஞ்சத்தை நினைத்து அவர்கள் பகவானை சிவபெருமானை துதிக்கிறார்கள். சாதாரண அர்த்தமாக எடுத்துக்கோங்க, என்னுடைய எனிமி வரும் அவன் பேரில் அம்ப போடுன்னு, அது ரொம்ப மிக சாதாரண அர்த்தம். அது புரியப்படக்கூடியவர்களுக்கு நாம் அதை புரிய வைக்க வேண்டும். சின்ன குழந்தைகிட்ட உங்கள் தவறு செய்து விட்டால் கடவுள் வந்து கண்ணை குத்துவாருப்பாங்க. 1 வயசு குழந்தைகிட்ட இதெல்லாம் தவறெல்லாம் செய்யாத, அதனால் தவறான வழிக்கு போகாத, தவறு செய்யாத, கோவப்படாத, அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அது சின்ன குழந்தைகளுக்கு. நமக்கு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு எடுக்கக்கூடியது அல்ல. கடவுள் வந்து நம்ம கண்ணை குத்தமாக தவறு செய்தால் நம்ம கர்மத்துக்கு நம்ம தான் கூலி கொடுத்தாக வேண்டும். ஸோ இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் தொடர்கின்றேன். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே என்னுடைய சொற்பொழிவுகள், பிரசங்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுவரைக்கும்
பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.